அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்குதுங்க. இன்றைய நாளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். கூடுமான வரைக்கும் இன்றைய நாளில் இந்த ஒரு பொருளை எப்படியாவது வீட்டில் வாங்கி வையுங்க. அப்படி இந்த சூரிய கிரகணமான இன்றைய நாளில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டில் 2 கிரகணங்கள் உள்ளன. நாட்காட்டியை பொறுத்தவரை 2 கிரகங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெறுகிறது. அத்தகைய நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகை சூரிய கிரகணம் ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது இந்து மதம் மற்றும் ஜோதிடத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை கூறுகின்றன. சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரும் ஒரு வானியல் நிகழ்வாகும். வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டுமல்ல, உலகின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார, அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டு 2 சூரிய கிரகணங்கள் நிகழ இருக்கு. இது ஒரு மத கண்ணோட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் 2 கிரகங்களும் பகுதி கிரகணங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். 2025ஆம் ஆண்டு நிகழ இருக்கும் கிரகணங்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியன்று சூரிய கிரகணம் நிகழ இருக்குதுங்க. இந்த கிரகணம் பகுதி சூரிய கிரகணமாகவே இருக்கும். இந்த கிரகணம் இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 4 மணி வரை நீடிக்க இருக்கு. இந்த கிரகணமும் இந்தியாவில் தென்படாது. இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் தெரியும். பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரகணம் சைத்ரா அமாவாசை நாளில் நடைபெற்றது. இரண்டாவது சூரிய கிரகணம் பித்ருபட்சத்தில், அதாவது மகாலய அமாவாசை, சர்வ பித்ரு அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2 தேதிகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா. சைத்ர நவராத்திரி சைத்ர அமாவாசைக்கு பிறகு தொடங்குகிறது மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசையில் அனுப்பப்படுகிறார்கள். முதல் சூரிய கிரகண நாளில் சனி அமாவாசை உள்ளது. இந்த நாளில் சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். சனியின் பெயர்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் சனீஸ்வரரை விட்டு வெளியேறி குருவின் ராசியில் நுழைகிறார். இது அனைத்து ராசி அறிகுறிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகை ரிஷபராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, இந்த அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது தானத்தின் பலன் அதிகரிக்கும். இந்த நாளில் நீராடி தானம் செய்ய வேண்டும். இந்த நாளில் செய்யப்படும் நன்கொடைகள் நிறைய பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. என இன்றைய நாள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த 5 விஷயங்களை ரிஷபராசினியர்களான சூரிய கிரகணம் நிகழும் போது கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. குறிப்பா இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியன்று காலையில் எழுந்ததும் குளித்து விட வேண்டும். கல் உப்பு மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரில் குளிக்க வேண்டும். இரண்டாவதாக பிறகு கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரில் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். மூன்றாவதாக வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் துடைத்து விட்டு வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் அதை அறையில் தெளித்து விடலாம். பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நெய்வேதி படைத்து வழிபட வேண்டும். வீட்டில் சாமி சிலைகள் வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால், சந்தனம், மஞ்சள், நீர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சாமிக்கு படைத்த நெய்வேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு தந்த பிறகு தான் நாம் சாப்பிட வேண்டும். நெய்வேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். நான்காவதாக வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமான தண்ணீரால் சுத்தம் செய்து எலுமிச்சை கட்டுவதால் கிரகணத்தால் ஏற்பட்ட அபரிமிதமான தீய சக்திகளின் பாதிப்பில் இருந்து மீளலாம். ஐந்தாவதாக கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். அதிலும் பால், அரிசி, தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு. இல்லாவிட்டால் முடிந்த அளவிற்கு 2 பேருக்காவது அன்னதானம் செய்யலாம். அது மட்டுமில்லாமல்
ரிஷபராசினியர்கள் இந்த சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது கண்ணுக்கு பாதுகாப்பு. கிரகணத்தை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. சிறப்பு வடிகட்டிகள் என்று சொல்லக்கூடிய சோலார் ஃபில்டர் உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலம் மட்டுமே பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் தியானம் மற்றும் பிரார்த்தனை, பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜெபிப்பது ஆன்மீக சக்திகள் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. வீட்டில் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிகளவு வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். அதே போல உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரை மூடிய பானைகளில் வைத்திருக்கவும். சிலர் துளசி இலையை அல்லது தற்பை பொருட்கள் உணவு இருப்பதை போட்டு வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது. சாத்வீக உணவுகளை சாப்பிடுவது. கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் போன்றவற்றை சாப்பிடலாம். கிரகணத்தின் போது ரிஷபராசினியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது நேரடியாக பார்க்க வேண்டாம். சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை என்று பார்க்கும்போது கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இதனால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம். கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள். ஏனெனில் அது உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்க கூடும் என நம்பப்படுகிறது. அதேபோல் சாப்பிடக்கூடாது. இக்காலகட்டத்தில் கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள், வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவது தவிர்க்க வேண்டும். இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடக சந்திரனும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 2இல் குரு அமர்ந்து தனஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார். புதிய தொழில்கள் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. வெளியூர் பயணங்களால் பலன் உண்டு. புத்தி கூர்மையுடன் செயல்படுவீங்க. அதே போல் சுக்கிரன் பணம் நெருக்கடியை தவிர்த்து வழிகாட்டுவாருங்க. தன குடும்பாதிபதி புதன் சிறப்பான நிலையில் இருப்பதால் அற்புதங்கள் நிகழ இருக்கு. வளர்ச்சி பாதை நோக்கி முன்னேறுவீங்க. சொந்த கட்டிடத்தில் குடியேறும் வாய்ப்புகள், கொடுக்கல் வாங்கலில் சீராக இருக்குங்க. ஆலய வழிபாட்டிற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 6இல் செவ்வாய் வரப்போவதால் துணிவான முடிவுகள் எடுத்து மகிழக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 4இல் கேது இருப்பதால் தாயார் உடல் நிலையில் கவனம் தேவை. சூரியன் பலவீனமாக இருக்கிறார். சனி வக்ரம் அடைந்திருப்பதால் தொழிலில் சில பிரச்சனைகள் வரலாங்க. வம்பு வழக்குகள் வருங்க. கவனமாக கையாளாவிட்டால் சிக்கல் தான் வரும் என்பதால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். குறிப்பு ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மகாலய அமாவாசையான இத்தருணங்கள்ல இந்த சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது நல்லது. அதே போல் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது மட்டுமில்லாமல் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் அளியுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.